பாருங்க ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் அப்போ ஆர் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது. அப்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். பி இன்ட்டு 1+r/100 டு த பவர் n. ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து ஏ இன்ட்டு 1+r இங்கே என்ன 4/100 டு த பவர் 6ம் பிக்கு 8 வருடங்கள் கிடைக்கிறதும் சமம். அப்போ 4/100 இன்ட்டு 8 இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. உங்களை ஏபி என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏ வந்து 2602 பங்குகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க 2602. ஸோ இதுதான் டிவைட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களோட வேல்யூ என்ன, ஏ என்ன, பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து பாருங்கள், ஏ ஈக்குவல் டு இந்த சைடு இது வந்துச்சுன்னா கேன்சல் ஆகி ஏ இன்ட்டு இது 8 இது 6. அப்போ கேன்சல் ஆகி பவர் 2 மட்டும் வரும். கரெக்டாக? இதிலேருந்து பியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பி வந்து 2006, பி வந்து 2600 2 மைனஸ் ஏன்னு வரும். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த பியை எடுத்துகிட்டு இது போட்டுக்கலாம். 2600 2 மைனஸ் ஏ இங்கே கேன்சல் பண்ணால் 25. அப்போ 25 + 1 எல்சி எடுத்தால் 26. 26 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் வரும். 26 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 676. 25 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 625. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2602 இன்ட்டு 676. இது ஏ 676 இன்ட்டு ஏன்னு வரும். ஸோ இது மைனஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1301 ஏன்னு வருது. இங்கே 2600 இன்ட்டு 676ன்னு இருக்குது. நம்மளுக்கு ஏ தான் வேணும். அப்போ இந்த 1003 கீழே வந்துடும். அப்போ 2600 676 டிவைடட் பை 1301 கேன்சல் பண்ணால் 2ன்னு வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 2, ரிமைனிங் 1 2 7s are 14 15, ரிமைனிங் 1 6 2s are 12 13 வருது. அப்போது 1352 ஏன்னு கிடைக்கிது. ஏ இது ஏ எல்லாத்துலேயும் ஏபி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 352ன்னு வர ஆன்சர் டியில் இருக்குது. அப்போது டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?